சரியமப்பா மேடையில பவித்ராவுக்கு நடுவர் டி.எல். மகாராஜன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பவித்ராவோட வாழ்க்கையே தலைகீழா மாற்றப் போகுது. அப்படிப்பட்ட விஷயம்தான் கடந்த வாரம் நடந்த ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல நடந்திருக்குது. சரிகமபா மேடை எக்கச்சக்கமானவங்க வாழ்க்கையில ஒளியேற்றி வச்சிருக்குது. நிறைய பேரை பிளேபேக் சிங்கராகவும் அவங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி போறதுக்கான வாய்ப்பையும் ஒரு படிக்கட்டையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. அதுக்கு பவித்ராவும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த வாரம் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படிங்கிற பெயர்ல டிக்கெட் டு ஃபினாலேவுக்கான 2வது வாய்ப்பு யாரு வாங்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சுற்று வச்சிருக்காங்க. இதுல இந்த வாரம் நடுவர்கள் யாரையுமே சூஸ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பவித்ராவுக்கு என்ன மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பவித்ரா பாடல பாடி முடிச்சதுக்கு அப்புறமா சிங்கர் ஸ்ரீனிவாஸ், ஸ்வேதா மோகன் இவங்களாமே அவங்க கருத்தை பதிவு பண்ணாங்க. அடுத்ததா டி.எல். மகாராஜன் பவித்ராவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது காதுல தேனை குழைச்சி ஊத்துன மாதிரி இருந்துச்சுமா, ரொம்ப அருமையா பாடினீங்க. அடுத்த வாரம் நாங்க புதுசா ஒரு ஆல்பம் சாங் ரெடி பண்ண போறோம். அந்த ஆல்பம் சாங்ல டிவோஷனல் ரவுண்டுக்கான ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் நீங்க தான். நீங்க அதுல ஒரு பாடலை பாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சரிகமப்பா மேடையிலேயே டி.எல். மகாராஜன் அவர்கள் அறிவிச்சிட்டாரு. இதை சொன்னதுக்கு அப்புறமா பவித்ரா ஓடி போய் டி.எல். மகாராஜன் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவிச்சாங்க. இந்த ஒரு விஷயத்தால ஒட்டுமொத்த சரிகமப்பா அரங்கமும் கண்ணீர்ல மூழ்கி இருக்குது. அதுக்கப்புறம் பவித்ரா பேசின வார்த்தைகள் ரொம்ப எமோஷனலாவும் இருந்திருக்கு. இந்த சரிகமப்பா ஷோ என் வாழ்க்கையவே மாத்திருக்குது. எந்த விஷயமும் தெரியாம, பாட்டுனா என்னன்னே தெரியாம ஜீரோவா தான் நான் இந்த ஷோவுக்கு வந்தேன். நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்தாங்க, புது புது அனுபவங்களை கொடுத்தாங்க, நிறைய பேர்கிட்ட கான்டாக்ட் கிடைச்சது. அதை விட முக்கியமானது, நான் இந்த ஷோல பாடிட்டு அதுக்கு அடுத்ததா வேற ஒரு ஷோவுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனா இன்னைக்கு இந்த மேடை என்னை ஒரு பாடகராகவே மாத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் எமோஷனா பல விஷயங்களை பவித்ரா பேசி ஸ்டேஜ்லயே அழுதுட்டாங்களாம். இந்த ஒரு மூமெண்ட்டும் பவித்ரா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. டிக்கெட் டு ஃபினாலேல பவித்ராவுக்கு இடம் கிடைக்குமா? அவங்க சரிகமபா சீனியர் சீசன் 5ோட கிராண்ட் ஃபினாலேல அந்த டாப் 5 கண்டஸ்டன்ட்ல ஒரு கண்டஸ்டன்டா பாடுவாங்களா? இதெல்லாம் 2வது. எப்படி பார்த்தாலும் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு நபர் தான் வெற்றியாளரா தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க. அந்த ஒரு நபர் போக மற்ற நபர்களா என்ன ஆவாங்க? எப்படி இருந்தாலும் அவங்களும் ஒரு பிளேபேக் சிங்கராவோ இல்ல அடுத்த மேடையை தேடிதான் போக போறாங்க. அந்த வாய்ப்பு ஃபினாலேவுக்கு முன்னாடியே பவித்ராவுக்கு கிடைச்சது அப்படிங்கறதா பெரிய சந்தோஷமே. இதுக்கப்புறம் பவித்ரா டிக்கெட் டு ஃபினாலே வாங்கினாலும் சரி, வாங்காட்டியும் சரி, அவங்க ஃபினாலே மேடை ஏறினாலும், டைட்டில வின் பண்ணாலும் சரி, வின் பண்ணாட்டியும் சரி, எதுவா இருந்தாலும் பவித்ராவுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. காரணம், சாதாரணமான ஒரு கண்டஸ்டன்டா ஒரு போட்டியாளரா வந்த பவித்ரா இன்னைக்கு ஒரு பிளேபேக் சிங்கர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட தான் இந்த ஷோவை விட்டு வெளில போறாங்க. இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம். அவங்க கணவர் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா விஷயங்களும் இந்த சரிகமபா மூலியமா அவங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்குது. தேவா அவர்கள் எப்படி சபேசனுக்கு இலங்கையில ஒரு பாடல் பாடுறதுக்கு வாய்ப்பை கொடுத்தாரோ, அதை விட 10 மடங்கு சான்ஸை டி.எல். மகாராஜன் அவர்கள் பவித்ராவுக்கு கொடுத்திருக்காரு. இந்த ஒரு வாய்ப்பை பவித்ரா எந்த அளவுக்கு பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறதையும், பவித்ரா கிடைச்சக்கூடிய இந்த வாய்ப்பை பத்தியும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.